Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. நாங்க கடவுளையும் காலத்தையும் நம்புறவங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து என்ன பூஜை பண்ணாலும் சரி, கெட்டது ஜெயிக்காது, நல்லதுதான் ஜெயிக்கும். உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். ஒரு சின்ன கேம் ஆடி பாப்போமா? அதான் இப்பதான் எல்லாத்தையும் உடைச்சு சொல்லிட்டேனே. நாங்க என்ன திட்டம் போட்டிருக்கோன்னு அதான் ஓப்பனா தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ அந்த பணிக்கார சொல்லுங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லுங்க. ஏன் காலத்தை கணிக்கிறவர் தானே, கணிச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அத உங்களுக்கு ஃபேவரா மாத்தவும் சொல்லிடுங்க. இவர் ஜெயிக்கிறாரா இல்ல உண்மை ஜெயிக்குதான்னு பாப்போம். முடியுமா? உங்களால உண்மையை மீறி கெட்டது ஜெயிக்க வைக்க முடியுமான்னு கேக்குறேன். முடியும். நீ வேற ஜனனி, அவர்லாம் சும்மா தப்சா சாமியாரு. ஒரு 4 பேரு கூட சேர்த்துக்கிட்டு அப்படியே பயங்கரமா வந்து இறங்கிட்டா அப்படியே கிழிச்சிருவாங்களா? இந்த மாதிரி இறங்குவ பார்த்து இவங்களும் நம்பி பூமிமாவோட மாதிரி தலையாட்டி அவங்க என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. இப்ப சொல்றேன், அவரால் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அவரால் தான் உங்க எல்லாருக்கும் அழிவை பார்த்துக்கங்க. மலை பிரதேசத்துல ஒரு வலிய போராட்டம் நடக்கான் போகாரு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னில் நீங்கள் யாரு கூட போன்ல பேசுனீங்களோ அவங்களுக்கு ஆபத்த ஆரம்பிச்சிருச்சு. இனியும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். தேடி தெரிஞ்சுக்கோப்போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? போன் வேற போய் தொலைய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் சொல்ல அறிவு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த ஆளையும் அந்த பொண்ணையும் பிடிச்சா இல்லையா? சந்தேகப்பட்டு ஒரு வீட்டுல பார்த்தோம். ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்ல. ஒண்ணு அவன் அங்கிருந்து தப்பிச்சிருக்கணும், இல்ல வெளியில போய் ஒளிஞ்சிருந்துட்டு திரும்ப வரணும். உன்கிட்ட கதையை முடின்னு அட்வான்ஸ் போட்டு விட்டா கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதுக்காண்டே தான் உன்னை ஸ்பெஷல் ஸ்பாட்ல நான் போட்டு விட்டேனா? அந்த வீட்டை இப்ப பாத்துக்கிறவனை வர சொல்லியிருக்கேன். அவனை வச்சு நிச்சயம் பிடிச்சிருவேன். நான் பிடிச்சிட்டு கால் பண்றேன். முதல்ல அதை செய். ஆமா, நீங்க காட்டு ஏரியாவில தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே. எல்லாமே நம்ம பக்கம் சாதகமா தான் போயிட்டு இருக்கு. நம்ம நெருங்கிட்டோம். மலை பிரதேசத்துல ஒரு வலிய போராட்டம் நடக்கான் போகாரு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னில் நீங்கள் யாரு கூட போன்ல பேசுனீங்களோ அவங்களுக்கு ஆபத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீ வை. தகவல் கிடைச்சதும் போன் பண்ணு. ஓகே, நான் கூப்பிடுறேன். எல்லாத்தையும் பட்டு எப்படி நிக்கிறா பத்தியில அடிச்சு பத்தி விட வேண்டியதானே? ஏய் கதிரே, இருப்பா இரு. பேசாம இரு. ஆமா, இதையே சொல்லிட்டு இருங்க. பங்காளி, தப்பா எடுத்துக்காதீங்க. சக்தியை உங்க தோல்ல போட்டு பாசமா வளர்த்தீங்க. ஆனா அவரு இப்படி உங்க நெஞ்சில குத்திட்டா. அப்படியே சாப்பிட்டியா?
ஆ சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணே. போங்க போய் எது மூலையில் படுத்து தூங்க போங்க. சரிண்ணே. பங்காளி பயலுக்கு பூரா அப்படித்தான் இருக்காங்க. மாமா மாமா அந்த பணிக்கர் சொன்னதெல்லாம் உண்மைதான் மாமா. இவரை வச்சே நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். முல்ல அவர்கிட்ட போய் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டு வாப்போ. என்ன அறிவு, நீ தான் அவரை பயங்கரமாக நக்கல் பண்ணிட்டு இருந்த. இப்போ நீயே பண்ணிக்கிற பிரசங்கத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிற. ஏய் பேசாம சொல்றத செய். ஆ, என்ன நடக்கும்னு கேட்டு வாப்போ. அதுக்கு நாங்கள் அவர் சொன்ன கெட்டப் செட்டப்பில் தான் போனோம். யோ கரிகாலா வா, இனிமேல் நான் நீ சாமானியர்கள் அல்ல, சாமியார் அசிஸ்டண்ட்டு. நாம் ஆன்மீக பணியை தொடங்கலாமா? டேய், நான் தனியாக இருந்தப்பவே சந்தோஷமாக இருந்தேன். இப்போ உன் கூட சேர்ந்து என் நிலைமையை பற்றியா? கேவலப்படுறத இவ்வளோ டீசெண்டாக சொல்கிற. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லியா, நம்பியா? ரெண்டு பேரும் கன்றாவியாக சோடி போட்டு சுற்றுறாங்க. அதுவும் என் கண்ணு மழை தான் சுற்றணும்னு சுற்றுறாங்க. என் பொசசிவ்னஸை தூண்டுறாங்களாமா. மாமா சட்டையில ஏதோ தூசு இருக்கு மாமா. ஆனா புருஷனும் பயங்கரமான ஆல்ரெடி பிரியா கிடைக்குதுன்னா பெனாயிலையும் கூட விட்டு வைக்காம அள்ளி குடிப்பேன் போல இருக்கு. இப்பதான் கரெக்டா இருக்கு. ஆளும் முகரையும் மண்டையும். சார் ஐயா, இவன் தான் அந்த பேத்து பாரு சந்திரன். யோ, அந்த ஜீவானந்த் இங்க வந்தானா? வரல சார். வரலையா? இல்ல வரல. மரியாதையா உண்மையை சொல்லு. 7 சுப்பிரமணி எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல. நீ தானே அந்த வீட்டுக்கு காவலு? ஆமா சார். வரலங்கிற 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடு யார்கிட்ட இருந்துச்சு? எனக்கு தெரியாது சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவானந்திட்ட இருந்து பெங்களூர் கரண்ட் வீடு கை மாறி இருக்கு. நீ தானே இருந்து பாத்துட்டு இருந்த? ஆமா சார். இப்ப வரலங்கிற மரியாதையா உண்மையை சொல்லு. வந்தானா இல்லையா? வந்தாரு சார். சார், எனக்கு என்னமோ நம்ம வரது தெரிஞ்சு செட்டப் பண்ணி பிளான் பண்ணிக்கலாம் மாதிரி தான் இருக்கு. நம்ம இப்போ போனா பிடிச்சிடலாம்னு தோணுது. ஏய் வந்து காட்டு வா. வாங்க சார்.